சாதியை எதிர்க்கிற, சாதி கொடுமை எதிர்க்கிற அல்லது கலப்பு திருமண தம்பதிகளை ஆதரிக்கிற எல்லாருக்குமே இப்படிப்பட்ட கொடுமை நடக்க மட்டுமல்ல, சமூக விரோத சக்திகள் எந்தவிதமான தடை இல்லாமல் சர்வ சுதந்திரமா எதை வேண்டுமானாலும் செய்வது என்பதற்கு அனுமதிப்பதற்கு ஒப்பாக ஆகும். எனவே இதை கண்டித்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பொதுமக்களும் எல்லா பொதுஜன அமைப்புகளும் கூட கண்டன குரல் எழுப்ப வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் தாக்கப்பட்டதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பகுதியான அரசியல் கட்சிகள் தங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஆங்காங்கே நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்களில் பல அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு இதை அனுமதிக்கவே முடியாது என்று அவங்க குரல் எழுப்பியிருக்காங்க. இன்றைக்கு மாலை நெல்லையில் நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் கூட அரசியல் கட்சி அமைப்புகள் எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு கூட காலையில் திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்கள் எங்களுடைய கட்சியின் சார்பில் கலந்துக்கிறோம், தமிழ்நாடு முழுவதும் இதை நாம் எல்லாரும் சேர்ந்து முன்னெடுப்போம் அப்படின்னு காலையில் என்ற தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருக்காரு. எனவே இந்த மாதிரியான சமூக விரோத சாதி வெறி சக்திகளை அரசின் சார்பில் காவல்துறையின் சார்பில் நடவடிக்கை எடுப்பது என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாதிரி சமூக விரோதிகள் கையில எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த அரசு நிறுவனங்கள்லாம் பார்வையாளராக இருப்பதற்கு அனுமதிக்க கூடாது. ஒரு பக்கம் அரசின் சார்பில் காவல்துறையின் சார்பில் இதுபோன்ற நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கு, சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் பிடிக்குள்ள கொண்டு வருவதற்கு கடுமையான நடவடிக்கையை மாநிலம் முழுவதும் எடுக்கணும், இங்கேயும் எடுக்கணும். அது மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த சமூகமே இந்த மாதிரியான சமூக விரோத சாதி வெறி சக்திகளை கண்டித்து குரல் எழுப்ப முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். குறிப்பா திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த பல ஆண்டுகளில் அடிக்கடி இந்த மாதிரியான சாதி வெறி படுகொலைகள் நடப்பது என்பது ஒரு தொடர்கதையாக ஆகிட்டே இருக்கு. ஒரு வயது முதிர்ந்தவர்கள், ஒரு வயது மேஜரை எட்டியவர்கள் தாங்கள் யாரை திருமணம் செய்து கொள்ளலாம் என்பது அவங்க சம்பந்தப்பட்ட சமாச்சாரம். அதுல பெற்றோர்களா இருக்கிறவங்க கூட அதுல தலையிட விரும்புகிற யாரை வேண்டுமானாலும் மேஜரா இருக்கிறவங்க திருமணம் செய்து கொள்ளலாம் என்பது சட்டம் வழங்கியிருக்கிற உரிமை. ஒரு 90% பிள்ளைகள் பெற்றோர்கள் விரும்புகிற மாதிரி தான் கல்யாணம் பண்ணிக்க, அது வேற விஷயம். 1-2 பேர் தாங்கள் விரும்புகிற சாதி மறுப்பு அல்லது வேறு சாதியை சார்ந்தவர்களை விரும்பி கல்யாணம் பண்ணி வருகிற போது அதை போய் தடுக்கிறதோ அதை கட்டுப்படுத்துறதோ, அப்படிப்பட்ட தம்பதிகளை அழைச்சிட்டு போய் கொலை பண்றதுங்கிறதெல்லாம் சர்வசாதாரணமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஆணவ கொலைகள் அதிகமா நடக்கிற மாநிலம் ஒன்று தமிழ்நாடு என்கிற ஒரு அவப்பெயருக்கு இன்னைக்கு ஆளாயிருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரியான நிலைமையை நாம் அனுமதிப்பது தமிழ்நாட்டுக்கு அழகல்ல. பெரியாரை பத்தி பேசுறோம், பாரதியாரை பத்தி பேசுறோம், வஉசியை பத்தி பேசுறோம், எத்தனையோ வள்ளலாரை பத்தி பேசுறோம், வைகுண்ட சுவாமிகளை பத்தி பேசுறோம். எத்தனையோ சாதி மறுப்பு தலைவர்கள் பிறந்திருக்கிற இந்த மண்ணில் இன்னைக்கு சாதியின் பெயரால் படுகொலைகள் நடக்கிறது, சாதியின் பெயரால் கொடுமைகள் நடப்பது, கொடூரங்கள் நடப்பதை நாம் அனுமதிக்க முடியாது, அனுமதிக்க கூடாது. இந்த சம்பவத்தை ஒரு படிப்பினையாக ஏற்றுக்கொண்டு சமூகத்தில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும், சமூகத்தில் இருக்கிற எல்லா அமைப்புகளும், பொதுமக்களும் அரசும் ஒரு தீவிரமான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று முதல்ல நான் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறேன். இந்த சம்பவத்தை பொறுத்தவரை பல மாதிரியான இப்ப எங்க பேர்ல கடுமையான சில பேர் விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்து முன்னணியை சார்ந்தவர்கள் இந்த மாதிரி பெண்களை கடத்திட்டு போய் இது மாதிரி கல்யாணம் பண்றாங்க, இதெல்லாம் ஏற்கவே முடியாதுங்கிற மாதிரிலாம். நாங்க யாரையும் கடத்திட்டு போயெல்லாம் கல்யாணம் பண்ணல. 2 பேர் நாங்க விரும்புறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம், எங்களை நாடி வருகிற போது நாங்க அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறோம், அவ்வளவுதான். நாங்களா போய் வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் கடத்திட்டு வரோம். எனவே அவர்களுக்கு சட்டப்படி தாங்கள் விரும்புகிற ஒருவரை திருமணம் செய்து கொள்வதற்கு உரிமை இருக்குது. சட்டம் அவங்களுக்கு அந்த அரசியல் சாசனம் வழங்கியிருக்கு. அந்த உரிமையை பயன்படுத்தி அவங்க நாங்க திருமணம் செய்யற எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்கிற போது அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற கடமையை நாங்கள் செய்யறோம். இன்னைக்கு மட்டுமல்ல, என்னைக்கும் இந்த கடமையை நாங்கள் நிச்சயமா செய்வோம். எங்களை நாடி வருகிற பாதுகாப்பற்ற இப்படிப்பட்ட தம்பதிகளுக்கு, காதல் தம்பதிகளுக்கு, காதல் திருமணம், சாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடிய தம்பதிகளுக்கு என்னைக்கும் உற்ற ஒரு பாதுகாப்பு கேடயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திகழும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அரசு இப்படிப்பட்ட தம்பதிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற வேலையை செய்யணும். அவர்களுக்கு வேலை கொடுக்கணும், அந்த அவங்க பெற்றோர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற அவர்களுக்கு வீடு கொடுக்கணும், பாதுகாப்பு ஏற்பாடு கொடுக்கணும்.
அவருடைய வேலை வருமானத்தை கூட உத்தரவாதப்படுத்தக்கூடிய கடமையை அரசு செய்யணும். ஒருவேளை அரசு செய்யாத பட்சத்தில் அந்த பாதுகாப்பு ஏற்பாடை கடைசி வரைக்கும் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்றுக்கொள்ளும் என்று நான் கேட்க விரும்புறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பெற்றோர்லாம் வந்து கேட்கிற போது ஏன் நீங்க வந்து பாதுகாக்கிறீங்க, விட்டுட்டு போக வேண்டியதானே. எத்தனையோ சம்பவங்கள்லாம் கண்கூடா பார்த்திருக்கிறோம். இப்படியான காதல் திருமணங்கள் செய்கிறவர்களுக்கு காவல் நிலையத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி காவல் சமரசம் பண்ணி பெற்றோர்கிட்ட பெண்ணை ஒப்படைச்சா அடுத்த நாளே அந்த பெண்ணை அடிச்சு கொண்டு தூக்கு மாட்டுகிற சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. சமரசம் பேசி வீட்டுக்கு போற இடத்துல மாப்பிள்ளையை வந்து கண்ணதுண்டகமா வெட்டி கொலை செய்யக்கூடிய சம்பவங்கள்லாம் நடக்குது. எனவே இதுல பெற்றோர்கிட்ட நாங்க வந்து ஒப்படைச்சா என்னன்னா அவங்களை நேரா கொலைகளத்துக்கு அனுப்புறது தான் நடக்கும். எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒருபோதும் அந்த தவறை செய்யாது. அவங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு அரசு கொடுக்கிற வரை இப்படியான தம்பதிகளை பாதுகாக்கிற வேலையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செய்யும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஆகவே இது ஏதோ திருநெல்வேலியில் நடந்திருக்கிற ஒரு ஒரு விதிவிலக்கான சம்பவம் என்று பார்க்க முடியாது. தமிழ்நாடு முழுவதும் இந்த சாதி மறுப்பு திருமணங்களை அல்லது இந்த மாதிரி காதல் திருமணங்களை அந்த தம்பதிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய கடமை ஒட்டுமொத்தமான சமூகத்துக்கு இருக்கு என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லா அரசியல் கட்சிகளும் இதுல கவனம் செலுத்த வேணும். எல்லா அரசியல் கட்சிகளும் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி தானே நீங்க வந்து ஆட்சிக்கு வரீங்க அல்லது நாடா தேர்தலில் வெற்றி பெறணும். அப்போ ஒட்டுமொத்தமான சமூகத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தணுமா வேண்டாமா? இன்னைக்கு 1000 காலத்துக்கு பின்னாடி இருக்கிற இந்த சாதிய சகதியிலேயே மக்கள் ஊறி போய் நாளுக்கு நாள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கணுமா? இந்த சாதிய பேரை வச்சு நடக்கக்கூடிய ஆணவ படுகொலைகள்லாம் இன்னும் தொடரணுமா? எத்தனை உயிர்கள் போயிருக்கு தமிழ்நாட்டில்? பாவம் வாழ பிறந்த அந்த இளம் தளிர்கள் அப்படியே பசுமையா போட்டு தீயில பொசுக்கிற மாதிரி பொசுக்குறாங்களே. கடைசியில் பார்த்தா அந்த தம்பதிகளும் மரணம் அடைகிறாங்க, கொலை செய்யப்படுறாங்க. சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறவங்களும் வழக்கு நீதிமன்றம் ஆகி நாளைக்கு ஜெயிலுக்கு போறாங்க. ஒட்டுமொத்தமா அந்த குடும்பமே அழிஞ்சு போற நிலைமை தானே ஏற்படுது. என்ன அவங்களுக்கு பெருமை வந்து சேருது? எனவே இது வந்து இட்டு கட்டி இந்த மாதிரி சாதிய பெருமைகளை எல்லாத்துக்கும் அடிப்படையா காரணமா இருக்கிறது சில சாதிய அமைப்புகள் தான் இதை ஊதி பெருசாக்குறாங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், சம்பந்தப்பட்ட பெற்றோர்கள் கூட சரி ஏதோ நடந்து போச்சு என்று ஒரு பெருந்தன்மையா ஏதோ ஒரு இதுக்கு மேல அது ஒன்றும் வளர்க்க வேண்டாம், இதுக்கு மேல பெருசாக்கி அதை பாதிப்பு உருவாக்க வேண்டாம் என்று சம்பந்தப்பட்ட பெற்றோர்கள் கூட அதை அனுமதிச்சா கூட, அனுமதிக்க தயாரா இருந்தா கூட சில சாதி வெறி சாதியை வைத்துக் கொண்டு அரசியல் பிழைப்பு நடத்தக்கூடிய சில பேர் இதை வந்து தனிய விடாம இதை மேலும் மேலும் ஊதி பெருசாக்கி இந்த கொடுமையை செய்கிறாங்க. எனவே இந்த சாதி வெறி அமைப்புகள் மீது அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும். சாதி வெறியை பயன்படுத்தி சமூகத்தில் ஒரு பதட்டத்தை உருவாக்குகிற இது வந்து சமூக விரோத சக்திகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் அரசு முன்வர வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன். தமிழ்நாடு அரசை நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்வது, ஏற்கனவே ஆணவ படுகொலைகள் தடுப்பு சட்டம் என்கிற அந்த சட்டம் மசோதாலாம் ரெடியா இருக்கு. உச்சநீதிமன்றமே அந்த மசோதாவை தயார் பண்ணி சட்ட ஆணையத்திலிருந்து கொடுத்திருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் இப்படிப்பட்ட தம்பதிகளை, இப்படிப்பட்ட காதல் சாதி மறுப்பு திருமணங்களை பாதுகாப்பு கொடுப்பதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் என்று உச்சநீதிமன்றம் தெளிவான வழிகாட்டுதல் கொடுத்திருக்கு. எல்லா மாநில தலைமைச் செயலாளர்களுக்கும் உச்சநீதிமன்றம் அந்த சிபாரிசுகளை அனுப்பிச்சு வச்சிருக்கு. எல்லாத்திலையும் இன்னைக்கு முன்னணியில் இருக்கிற தமிழ்நாடு இந்த இந்தியாவிலேயே சாதி மறுப்பு திருமணங்களை பாதுகாப்போம், சாதிய ஆணவ படுகொலைகளை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதில் ஒரு முதல்நிலை பாத்திரத்தை வைக்கக்கூடிய அளவுக்கு சட்டமன்றத்தில் இதை நிறைவேற்றணும். வரக்கூடிய சட்டமன்ற தொடர் கூட்டத்தில் நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் எழுப்புவோம். மற்றவர்களோடு சேர்ந்து ஒரு ஒத்த கருத்தை உருவாக்கி அரசு இதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கும்ங்கிறத நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அடுத்தோடலே திருநெல்வேலி மாவட்டம் சம்பந்தப்பட்டவரில் கடந்த பல 100 ஆண்டுகளுக்கு மேல நடைபெற்று வருகிற மாஞ்சோலை தோட்டம் என்பது ஒரு பிரச்சனைக்குரியதா மாறி இருக்கு. அந்த நிறுவனத்துக்கு கொடுத்த கான்ட்ராக்ட் முடிந்துவிட்ட அடிப்படையில் இன்றைக்கு அந்த கான்ட்ராக்டை முடிச்சுட்டு அந்த நிறுவனம் வெளியேறுவது என்ற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. அப்படி அந்த நிறுவனம் வெளியேறுவது என்பது கரெக்ட், சரியானதுதான். ஆனால் அதே சமயம் அந்த நிறுவனத்தில் அந்த தோட்டத்தில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் குடும்பங்களுக்கு
அரசு வந்து உரிய பாதுகாப்பு நடவடிக்கை என்பதை மேற்கொள்ளணும். சொல்ல போனா இவ்வளவு பெரிய எஸ்டேட் அதை இன்னைக்கு வந்து மூடுவது என்பது நிரந்தரமான தீர்வா இருக்காது. அப்ப ஏற்கனவே டான்டி என்கிற அமைப்பை உருவாக்கி தமிழ்நாடு அரசு செயல்படுத்திக்கிட்டு அந்த டான்டியின் மூலம் அந்த தோட்டத்தை நடத்துவதற்கு தொடர்ந்து வந்து அரசு முயற்சிக்க வேணும். அதன் மூலம் அந்த தொழிலாளிகளுக்கு நிரந்தரமான வேலை, வருமானம், பாதுகாப்பு என்பது கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்த இருக்கிறோம். நிச்சயமா முதலமைச்சரையும் சந்திச்சு இவ்வளவு காலம் செயல்படக்கூடிய ஒரு தோட்டத்தை மூடுவது என்பது நல்லதில்லை. அதனால வர வேண்டிய தேயிலை உற்பத்தி பாதிக்கும் மட்டும் அந்த குடும்பங்கள் பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளப்படும். அவங்க ஏதோ ஒரு 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்குறாங்கன்னா 3 லட்சம் ரூபாய் என்ன நிவாரணம் கொடுப்போம்? என்ன நிவாரணத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு இருக்கிற காலத்தில் ஒரு 3 மாசம் 4 மாசம் கூட அதை வச்சு பிழப்பு நடத்த முடியாது. அதுக்கப்புறம் இந்த குடும்பங்கள்லாம் தெருவில் நிற்கிற மாதிரி நிலைமை ஏற்படும். எனவே அரசு வந்து அந்த தோட்டத்தை மூடாம அதை டான்டியின் மூலம் தொடர்ந்து நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்க விரும்புகிறேன். மற்ற அரசியல் பிரச்சனைகள் நம்ம வழக்கமாக பேசுறோம். அதை இப்போ போய் நம்ம அதே மாதிரி இந்த சம்பவத்தில் இப்போ வந்து கொஞ்சம் பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. கைது பண்ணி இருக்கிறவர்கள் பிணை பெற்று வெளியே வராமல் தடுப்பதற்கான நடவடிக்கை அரசு மேற்கொள்ளணும். இன்னொன்று, இதெல்லாம் வெளியில வந்திருக்கிற அந்த அவங்க எய்கிற அம்பதான் அரசு வந்து எப்பயுமே காவல்துறை கைது பண்ணுது. ஆனா அதுக்கு பின்னாடி இருந்து இயக்குகிற சமூக விரோதி கூலிப்படை, அநேகமா திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்படிப்பட்ட படை, கூலிப்படை வைத்து இயக்குகிற கூட்டம் நிறைய இருக்கு. இதெல்லாம் காவல்துறைக்கு ஒன்றும் நாங்க ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. காவல்துறைக்கு எங்களை விட மிக நுணுக்கமா, மிக துல்லியமா யார் யார் கூலிப்படை, யார் யார் என்ன வச்சு இயக்குறாங்க, அதுக்கு பின்புறம் என்ன இருக்குங்கிறதெல்லாம் நல்லாவே காவல்துறைக்கு தெரியும். இப்ப தொடர்ந்து திருநெல்வேலியில் இந்த மாதிரி ஆணவ படுகொலைகள், சாதிய படுகொலைகள் நடக்குது. யார் காரணம்? இதுக்கு சாதாரண மக்களா காரணம்? நிச்சயமா சாதாரண மக்களே கிடையாது. அந்த சாதாரண மக்களை இந்த சாதி வெறி அமைப்புகள் தான், கூலிப்படை தான் சாதி வெறி அமைப்புகள் சாதி வெறியை உருவாக்குவதும் அதை பயன்படுத்தி படுகொலை செய்கிற வேலையை கூலிப்படையும் செய்யுது. எனவே இந்த 2 சக்திகளையும் கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை குறிப்பா இந்த கூலிப்படைகளை முழுவதும் அடையாளம் கண்டு, இல்லைன்னா நாளைக்கு யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இருக்காது. யாருடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்கும்? அவன் நினைச்சா அவனுடைய அனுதாபத்தில் தான் நாமெல்லாம் உயிர் வாழ்ற மாதிரி இருக்கு. இப்ப கூலிப்படையினுடைய அனுதாபத்தில் தான் மற்றவங்க உயிர் வாழ்ற மாதிரி. எனவே கூலிப்படைகளை முழுக்க முழுக்க அழித்து ஒழிக்கிற அதுக்கான அரசு நடவடிக்கை உரிய முறையில் எடுக்கணும் அப்படிங்கறத நான் கேட்டுக்க விரும்புகிறேன். அதாவது இந்த திருமணம் செய்து கொள்ளுகிறவருடைய எதிர்கால வாழ்வு என்னங்கிற ஒரு கேள்வி இருக்குதான் செய்து, நான் இல்லைன்னு சொல்லலை. அதனால்தான் நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரி சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ளுகிறவர்களுக்கு வேலையில ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு அரசு வேலையில அவங்களுடைய கல்வி தரத்துக்கு ஏற்ப அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பை அரசாங்கம் கொடுக்கணும் என்று நம்ம கோரிக்கை வைக்கிறோம். 2வது, அவங்கள வந்து நாளைக்கு அவங்க போய் ஒரு இடத்துல தங்கறதுக்கு பிரச்சனையா இருக்கு, வீடு எடுக்கிறது பிரச்சனையா இருக்கு. ஏன்னா 2 பெற்றோர்களும் ஏற்றுக்கொள்ளலைன்னா இவங்களெல்லாம் கடந்து எங்கேயோ மறைஞ்சு வாழ்ற நிலைமை என்பது இருக்கு. ஸோ இதையெல்லாம் வந்து அரசு வந்து ஒரு சமூக கடமை என்கிற அடிப்படையில் அவர்களை பாதுகாப்பதற்கான ஒரு உத்தரவாதத்தை அரசு ஏற்படும். நிறைய இடங்களில் ஆதரவற்ற பெண்களுக்கெல்லாம் ஹோம் நடத்துறாங்க. அதை விட இன்னும் கொஞ்சம் பொருளாதார ரீதியில இவங்களை நான் என்ன இவ்வளவு பெரிய அரசு இல்ல அதுக்கான ஒரு பாதுகாப்பு இல்லங்களை உருவாக்கட்டும். அவங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய அரசு தமிழ்நாட்டில் என்ன வருஷத்துக்கு ஒரு 1000 பேர் 5000 பேர் இந்த மாதிரி திருமணம் வச்சுக்கோங்க. ஏன் ஒரு 5000 பேருக்கு அரசு வந்து வேலை கொடுக்க கூடாதா?
நிச்சயமா வேலை கொடுக்கலாம். அதுதான் நம்ம செய்ய. அதாவது கலப்பு திருமணம் பண்றவங்க இதெல்லாம் இல்லாததுனால திருமணம் பண்ண வேண்டாம் அல்லது அவங்க பண்ணிக்க கூடாதுன்னு சொல்றது அப்படியெல்லாம் தீர்வு. அது சமூகத்தில் காதல் என்பதும் சாதிகளை மறந்து கடந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது இன்னைக்கு அல்ல, காலங்காலமா தமிழ்நாட்டு மண்ணில் நடந்துகிட்டு தான் இருக்கு. பல நூற்றாண்டுகளா பல ஆயிரம் ஆண்டுகளா நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால அதை போய் இன்னைக்கு தடுங்கள் சொல்ல போனா சமூகத்தினுடைய வளர்ச்சியில அடுத்த கட்டம். ஒரு சாதி என்பது எல்லையை தாண்டி ஒரு சாதியை மறக்கிற அப்படிப்பட்ட வர்றதுங்கிறது நல்லதுதான். சாதிய உணர்வோடையே வளர்ந்துகிட்டு நான் இந்த சாதி நீ இந்த சாதி நான் உனக்கு எனக்கு ஒத்துக்காது அப்படியெல்லாம் மனுஷன் நமக்குள்ளேயே பாகுபாடா இருக்கிற அதிலிருந்து மாற்றுவதற்கு ஒரு அடுத்த கட்டம் தான் அது. ஸோ இப்படியான வரக்கூடிய தம்பதிகளை பாதுகாப்பதற்கு ஏன் அரசு எத்தனையோ துறைகள் இருக்கிற போது ஏன் அரசு இதுக்கு செய்யக்கூடாது? கண்டிப்பா அதான் சொல்றேன், கண்டிப்பா அரசு கிட்ட நாங்க மேற்கொள்வோம். ஒருவேளை அரசு அது செய்யலைன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நாங்களே அந்த பணியை பெறுவதற்கான நடவடிக்கை கண்டிப்பா. இவங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரி காதல் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டு பாதுகாப்பற்ற நிலையில வருகிறவர்களுக்கு எங்களால் அதிகபட்சமா என்ன செய்ய முடியுமோ அதை போல செய்யும். நிச்சயமா எங்களுடைய கட்டுப்பாட்டில் பல குடும்பங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு அவங்களே நல்ல நிலைக்கு போயிருக்க. பல பேர் நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. பல பேர் ஐடி செக்டார்ல வேலை செய்யறாங்க. பல பேர் ஸ்பெசிபிக்கா நான் இல்ல ஸ்பெசிபிக்கா இன்னாருன்னு சொல்றது புதைகரமா இருக்காதுங்க. நான் பல குடும்பங்களுக்கு அது மாதிரி நாங்க புதுக்கோட்டையிலேருந்து கள்ளக்குறிச்சியில மாப்பிள்ளை புதுக்கோட்டை பொண்ணு அவங்கள புதுக்கோட்டையிலேயே கொலை செய்ய முயற்சி பண்ண போது நாங்க தலையிட்டு அரசு பாதுகாப்பு கொடுத்து ஏடிஜிபி உங்க ஊர்ல இருந்த ஏடிஜிபி ராதாகிருஷ்ணன் தான் அப்படி ஏடிஜிபியா இருந்தாரு. அவர் பாதுகாப்பு கொடுத்து ஒப்படைக்க சொன்னோம், ஒப்படைச்சாரு. இப்ப அவங்க நல்ல நிலையில சென்னையில நல்ல வேலையில இருக்காங்க. பண்ருட்டியில அதே மாதிரி நடந்த சம்பவத்துல அவருடைய அது நடந்து அவங்க இப்ப நல்ல நிலையில இருக்காங்க. எத்தனையோ பேர் நல்ல நிலையில இருக்காங்க. சமூக நீதியை பேசக்கூடிய அரசு நீங்க சொன்னது ஆணவ கொலையும் ஜாதி கொலையும் அதிகமா குறிப்பா கூலிப்படைகள் கூட அதிகமா இருக்கு. காவல்துறை கண்டுக்கலாம். இதெல்லாம் யாருக்கு சார் பொறுப்பு யாருக்கு இருக்கு? காவல்துறை கண்டுக்கலாம். இல்ல அதான் நாம இல்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரை சட்டமன்றத்தில் நாங்கெல்லாம் எம்எல்ஏ வருவாங்க. சட்டமன்றத்தில் நாங்கெல்லாம் எம்எல்ஏ இருந்த போது நாங்களே கேட்டோம். அதுக்கப்புறம் வர்ற போது எம்எல்ஏ இருந்தவங்க கேட்டாங்க. அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலையை நடக்கலன்னு சொன்னாரு. நிச்சயமா திமுக அரசு வந்திருக்கிற சூழ்நிலையில நிச்சயமா நாங்க அந்த அரசாங்கத்திட்ட ரெப்ரசன்ட் பண்ணி வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தில் கூட இந்த பிரச்சனையை ஒரு அழுத்தமான பிரச்சனையை எல்லாம் ரைஸ் பண்ணி இது 4 வருஷம் இல்லைங்க, இன்னும் கூட ஆகலாம். இதுல அரசு முடிவெடுக்கணும், நம்ம வற்புறுத்தலாம். கண்டிப்பா நாங்க வற்புறுத்துவோம். இல்லைங்க, ஆணவ படுகொலை நடக்குதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகளா பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க தர்மபுரி இளவரசம் படுகொலை நீங்க இன்னைக்கு நேத்து இல்லைங்க, இன்னைக்குதான் திடீர்னு ஆணவ கொலை வந்துருச்சு நீங்க சொன்னா அது உண்மைக்கு மாறானது. அதாங்க ஆணவ கொலைகள் நீண்ட காலமா நடந்துகிட்டு இருக்கு, தொடர்ச்சியா நடக்குது, வர வர எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. இப்ப நீங்க திருநெல்வேலி மாவட்டத்திலேயே கடந்த 7 வருஷத்துல 240 படுகொலைகள் 4 வருஷத்துல நடக்குதுங்கிறாங்க. சோ இதுல அரசு போதிய கவனத்தை செலுத்தணும், போதிய அரசு நடவடிக்கை எடுக்கணும், வற்புறுத்துவோம். கண்டிப்பா வற்புறுத்துவோம். அதுக்கான கள போராட்டம் நடத்துவோம். அரசை நிர்பந்தப்படுத்தி அதை நிறைவேற்ற நாங்க முயற்சி எடுப்போம். அந்த ஊர்ல உள்ள பயங்கர செய்யக்கூடிய வேலைகள் நம்ம பெற்றோர்களுக்கே தெரியும். கூலிப்படம் தான். அவங்கள ஒரு டிஎஸ்பி அவர் பேர சொல்றாரு, ராஜாராமன் கணக்கில் இருந்தார். அவர் கரெக்டா தூக்கி கொண்டு உட்கார வச்சார். ஆனால் அவங்களை தூக்கி கொண்டு உட்கார வைக்கும் போது இதே சிபிஎம்ல இருந்து ஆட்கள் இருந்தாங்க. பழனிசாமி என்னன்னு இவங்க மேல நீங்க ஆக்ஷன் எடுத்துருக்கீங்க தப்புன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க கால் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து இவங்க என்னென்ன பேசினாங்கிறத கொடுத்ததுக்கு பிறகு
ரைட் நாங்க சொன்னது வித்ரா பண்ணிக்கிறோம் வெளியில வந்தாங்க. அப்போ இந்த மாதிரியான ஆட்களுக்கு எதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்? ஏன் பேர எடுத்து அது இந்த சம்பவம் என்னன்னு எனக்கு தெரியாது. நீங்க இல்ல 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 எங்க கட்சியை பொறுத்தவரையில் நிச்சயமா எங்க கட்சியை பொறுத்தவரையில் ஒரு சமூக அடிப்படையில் இந்த மாதிரி கூலிப்படைகளுக்கு துணை போறதோ, ஆணவ படுகொலை செய்யக்கூடிய குடும்பங்களுக்கு ஆதரவா இருக்கிறதோ, காதல் திருமணங்களை, சாதி மறுப்பு திருமணங்களை நடவடிக்கை அந்த திருமணங்களை தடுக்கிறவங்களுக்கு துணை போகிற காரியத்தை எந்த சூழ்நிலையிலையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செய்யாது. அந்த இலக்குகளுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க போறாங்க, இந்த ஊர்ல இருந்து ரெப்ரசன்ட் பண்றாங்கன்னா போறோம். அப்போ சாரிக்கணும் முதல்ல. அதான் ஏன் சாரிக்கல? இல்ல ஒரே ஒரு நிமிஷம். இப்ப நீங்க டிரைவர்னு சொன்னீங்கல்ல, அந்த பையன் ட்ரிபிள் அவர் முடிச்சிருக்காரு. சரி இல்ல இல்ல நீங்க சைக்கிள் ஒரே ஒரு விஷயம், யார் விசாரிக்கிறது? அந்த ஊர்ல இருக்கவங்க ரெப்ரசன்ட் பண்றாங்க. ரெப்ரசன்ட் பண்ணதை போயிடுறாங்க. போனோம்னா போலீஸ் என்ன சொல்லுது, உங்க மேல இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுது. ரைட், நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்ன்றாங்க. நீங்க அவங்க கேட்ட பிறகு நீங்க பேசாம இருந்தா என்ன சொல்லுவீங்க? சிபிஎம் வந்து அதுக்கே போகக்கூடாதுன்ற அது எப்படி எப்படி நீங்க அது பொய்யில எப்படி இல்லைங்க. அதான் தோழர் இங்க பாருங்க. இல்ல 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 அதான் ஏங்க நான் என்ன கேட்கிறேன், 1000 சம்பவங்கள்ல இல்ல கேளுங்க, 1000 சம்பவங்கள்ல தமிழ்நாட்டில் எங்க ஆணவ கொலை நடந்தாலும், எங்க சாதிய தீண்டாமை நடந்தாலும், எங்க சாதி மறுப்பு திருமணத்தை எதிர்த்து குரல் வந்தாலும், நூற்றுக்கு பல சம்பவம், ஒரு சம்பவம் விடாம நான் பட்டியல் சொல்ல முடியும். அதெல்லாம் சிபிஎம் தான் ஃபோர் ஃப்ரண்ட்ல இருந்து ஃபைட் பண்ணுங்க. இல்ல இல்ல கேளுங்க, இல்ல இல்ல நீங்க சொல்லக்கூடிய சம்பவத்துல என்ன நடந்தது, ஏது நடந்தது அப்படிங்கலாம் நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கணும். அதை முன்ன மட்டும் அங்க என்ன சம்பவம் நடந்தது சரியா பார்க்காம ஒட்டுமொத்தமா சிபிஎம் இப்படி பண்ணதுன்னு சொல்லக்கூடாது. இருக்கலாங்க, உண்மை தெரியாம இல்ல நீங்களே சொல்றீங்க தோழர், அவங்க முதல்ல போய் தலையிட்டாங்க, அப்புறம் போலீஸ் சொன்ன உடனே கரெக்டுங்க நாங்க அப்ப என்ன அர்த்தம், ஒரு தவறான ஃபேக்ட் அடிப்படையில் போயிருப்பாங்க. ஆனா நிச்சயமா எந்த யாரும் எங்க மீது குற்றம் சொல்ல முடியாது. நாங்க இந்த மாதிரி சமூக விரோதிகளுக்கு பக்கபலமா, அல்லது கூலிப்படைகளுக்கு பக்கபலமா, அல்லது இந்த மாதிரி சாதி மறுப்பு திருமணங்களை மிரட்டுற அப்படிப்பட்டவங்களுக்கு பக்கபலமா நாங்க இருந்தோம்னு சொல்ல போனா பல பெற்றோர்கள் எங்கிட்ட முறையிடுறாங்க. பல பேர் எங்கிட்ட கேட்கறாங்க தான். ஆனா நாங்க அதுக்கெல்லாம் உடன்படுறதே கிடையாது. ஏன்னா அவங்க மட்டுமே இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பெற்றோர் நியாயமா கேட்டா கூட நாம ஏன் அவங்கள ஒப்படைக்க மாட்டேங்கிறோம்? அவங்க மட்டுமே இல்ல, நாளைக்கு ஊருக்கு போனா ஊரே சேர்ந்துக்கிட்டு அவங்க நீங்க இளவரசன் தருமபுரி இளவரசன் இருக்குல்ல, அந்த திருமணம் நடந்து எத்தனை நாள் கழிச்சு அந்த சம்பவம் நடக்குது. காரணம் என்னன்னா அவங்க பெற்றோர் கூட அதை சரி போனா போதுன்னு விட்டுட்டவங்க தான். ஆனா அங்க இருக்கிற சாதி வெறி அமைப்புகள் அதை உசுப்பேத்தி கடைசியில யாரு எந்த பொண்ணோட அப்பா அதை ஒத்துக்கிட்டாரோ அவரை தூக்கு மாட்டி சாவர மாதிரி நிலைமை கொண்டு விட்டாங்க. அந்த மாதிரி இருக்கு. அதனால எங்கேயும் நாங்க அது மாதிரிலாம் எங்க பேர்ல யாரும் அவ்வளவு போற போக்குல அப்படி சொல்ல முடியாது. நீங்க சொல்லிக்கிற சம்பவம் இருந்ததுன்னா என்னன்னு பார்ப்போம். அது கூட நீங்களே சொல்றதுதான், அவங்க தெரியாம போனாங்க, அப்புறம் போலீஸ் சொன்ன உடனே ரைட்டுங்க நாங்க நீங்க சொன்னது நடவடிக்கை அப்படிதான் திரும்ப வந்துடுறாங்க. சோ ஃபேக்சுவலா அவங்களுக்கு சரியான ஃபிகர் கிடைக்காம, உண்மை கிடைக்காம கூட போயிருக்கலாம். கண்டிப்பா இருக்கும். அதாவது இந்த சாதிய அமைப்புகளை ஒரு அரசியல் கூட்டணி, பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய அணுகுமுறை என்பதெல்லாம் ஒரு மாதிரி இருந்தா கூட எங்களை பொறுத்த வரையில இந்த சாதிய அமைப்புகள்ங்கிறத பொதுவா நாங்க அங்கீகரிக்கிறது இல்லை. இல்லைங்க, ஒட்டுமொத்தமான சமூகத்திற்கு பின்னாடி போய் எல்லாத்தையும் நாங்க அந்த அளவுக்கு செல்வாக்கு, கேரளா மாதிரி மேற்கு வங்காளம் மாதிரி செல்வாக்குள்ள கட்சியா நாங்க இருந்தோம்னா நிலைமை வேற. கண்டிப்பா பேசுவோம். இதெல்லாம் அவங்களுடைய சொந்த அனுபவத்திலிருந்தே முடிவுக்கு வருவாங்க. இந்த மாதிரியான நிலைமைகள்லாம் வர்ற போது இந்த சாதிய அமைப்புகள் பத்தி எல்லா கட்சிகளும் ஒரு முடிவுக்கு வரத்தான் போறாங்க. அப்படி சொல்ல முடியாது. காவல்துறையில் இருக்கிற சில பேர் நிச்சயமா
இல்ல 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 அதான் இல்ல அவரும் அப்படி இல்ல இருங்க நான் சொல்றேன். இல்ல 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 கைகோர்த்து போகக்கூடிய சூழ்நிலை எடுத்து பாருங்க. காவல்துறையில் இருக்கக்கூடிய சில பேர் கண்டிப்பா இருப்பாங்க சார். நான் என்ன கேட்கிறேன்னா, சமூகத்தில் நடக்கிற இப்படியான பலவிதமான தவறுகளுக்கு காவல்துறையில் இருக்கிற சில கருப்பு ஆடுகள் நிச்சயமா உடந்தையா இருக்காங்கிறது உண்மைதான். ஆனா ஒட்டுமொத்தமான காவல்துறை அப்படி ஆயிடுச்சு நாங்க என்னைக்கும் சொன்னது கிடையாது, சொல்ல போறது கிடையாது. எத்தனையோ அற்புதமான அதிகாரிகள் காவல்துறையில் இருக்காங்க. அதாவது காவல்துறையில் இருக்கிறவங்க ஒரு அண்டர்ஹேண்ட் டீலிங்கா இருக்கிறவங்க கூலிப்படையோட மற்ற சமூக போலீஸ்ல இருக்கிறவங்களே போய் செயினா இருக்கிற கூட்டத்துக்கு இது பண்ணான்னு பத்திரிகை செய்தி போடுறீங்க. அப்படிதான் இருக்காங்க சில பேர், அப்படிதான் சில பேர் இருக்காங்க. ஆனா அதையும் மீறி உயிரை கூட பணைய வச்சு பணியாற்றக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்கிறது நம்ம குறைச்சி மதிப்போம். நீங்க ஒட்டுமொத்தமா எல்லாரையும் சேர்த்து குற்றவாளியா கூடாது இல்ல. சாதியான கொலைகள் தமிழகத்தில் பல மாவட்டங்களும் நடக்குதுங்க. அது கரெக்டா நமக்கு பிகரை வச்சு தான் சொல்ல முடியும். நான் மட்டும் போற போக்குல அப்படி சொல்ல முடியாது. பிகர் என்னன்னு பார்த்துக்கிட்டு நம்ம சொல்லலாம். பட் பொதுவா இப்ப சென்னை மாநகரம் தான், அங்க ஒன்றும் கிராமப்புற இதே கிடையாது. அங்கேயே ஆணவ படுகொலை நடக்குதே. ஸோ சென்னையா இருக்கட்டும், நெல்லையா இருக்கட்டும், எந்த மாவட்டங்கிறது இல்லை. ஒரு வாரத்துக்கு முன்னால அதனால நடக்குது. இங்கேயாவது கிராமப்புறம் எல்லாம் சொந்தம் பந்தம் எல்லாம் இருக்கிற ஒரு இதுன்னு சொல்லலாம். சென்னையில் அப்படி கிடையாது. பல ஊர்ல இருக்கிற வந்து அதான் சொல்ல, அங்கேயே பாருங்க ஆணவ படுகொலை நடக்குது. என்ன பண்ணுவீங்க? அதனால இந்த சாதிய மனோபாவம், சாதிய உணர்வை வந்து சாதிய அந்த பெருமையை பேசுறது, சாதிய நாங்க தான் அந்த சமூகம் அப்படியெல்லாம் சார். நாங்க தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பலத்துக்கு ஏற்ப நான் ஒன்றை மட்டும் பெருமையா சொல்ல முடியும். மற்ற கட்சிகள் நான் எப்படின்னு சொல்ல வேண்டும். ஆனா எங்களை பொறுத்த வரையில் இந்த சாதிய அமைப்புகள், சாதிய அணிதிரட்டல், சாதி மறுப்பு, இந்த ஆணவ படுகொலைகள் அல்லது சீண்டாமை கொடுமை, இவைகள்ல ஒரு அதிகபட்சமான அளவுக்கு காலத்தையும் நேரத்தையும் சக்தியும் வேலை செய்து ஒரு சமூகத்தில் ஒரு மறுமலர்ச்சி உண்டாக்க வேணும், மாற்றத்தை உண்டாக்க வேணும்னு ஒரு பாராட்ட தகுந்த பணிகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டோம். அவரே ஈடுபட்ட விஷயம் இங்க வந்து தெய்வீம் வந்த பிறகுதான் எல்லாரும் பேசுனாங்களே தவிர அந்த போராட்டம் அது ஒரு பெரிய போராட்டம். பத்னி கேஸ் உங்களுக்கு தெரியும். 31 வருஷமா நடந்த வாச்சாட்டி 500 பேர் மட்டுமே இருக்கிற கிராமம். அதிமுக கவர்மெண்ட் மொத்தமா அங்க இருந்து. நான் என்ன சொல்றேன்னா, அது பொதுக்குள்ள ஒரு 173 பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்ட விஷயம். 4 பேரை வச்சு போட்டோ போடுறேன்னு தீர்க்கறதுக்கே கிடையாது, விடாம நடத்திட்டே இருக்கும். பிறகு அவங்க குடும்பங்களுக்கு கொடுத்து சொன்னாங்க. ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க பொதுவா வரும்போது அது வர்றதே கிடையாது. இங்க இருக்கக்கூடிய முன்னேற்படம் மதன்குமார், அந்த பொண்ணு பேருன்னு கரிஷ்மா சார் போன்ல வச்சிருந்தாங்க சார். நீங்க பத்திரிகை செய்தி யாரு போட்டோம்னு நீங்க எடுத்து பாருங்க. தயவுசெய்து நீங்க தப்பா நினைக்காதீங்க. உங்களையும் நான் சொல்ல 1 மாசமா தலையிட்டேன். அசாதருக்கும் அமுதா ஐஏஎஸும் தலையிட்ட பிறகு உடனே கொண்டாந்து ஒப்படைச்சாங்க. நான் என்ன சொல்றேன்னா, 19 வயசான பொண்ணை நீங்க உணவை ஹோம்ல வைக்க முடியுமா? இப்ப சார் கூட கேட்டார், கல்யாணம் ஆனவங்களுக்கு ஹோம் கொடுக்க முடியுமா? போட்டாங்க. எது செய்தியாக இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, அது தனிப்பட்ட பத்திரிகையாளர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது. நிச்சயமா நான் சொல்றேங்க, பத்திரிகையாளர்களுக்கு இதுல வந்து ஒரு பெரிய பங்களிப்பு இருக்குங்க. இந்த சமூகத்துல இந்த சாதி இதை வந்து ஒரு மாற்று சிந்தனை உருவாக்கணும்னா, நாங்க என்னதான் பாடுபட்டா கூட சமூகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு தோன்றுவதற்கு முதல் நல்ல பணியாற்றக்கூடிய ஒரு பங்களிப்பை நீங்க தான் ஆற்ற முடியும். தயவு செஞ்சு உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்புறது, இந்த மாதிரி செய்திகளை நிறைய பல செய்திகள் போடுறது தவிர்க்க முடியாதுதான். நீங்க எடுப்பதெல்லாம் போடுவாங்களாம் சொல்ல முடியாது. பட் சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தல நல்ல பணியாற்றக்கூடிய பணியை பத்திரிகையாளர் செய்யலாம். நல்ல பணி ஆற்றிக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா வந்து இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வெளி உலகத்தையே வராம போயிருக்கும். ஹெல்ப் பண்ற மாதிரி பாவப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்றது,
குறிப்பா பட்டியலின மாணவர்கள் வந்து கஷ்டப்பட்ட பேக்ரவுண்ட் வரக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான ஸ்கீம்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா? திருநெல்வேலியிலே இதுக்கிட்டே ஒரு ஸ்பெசிபிக் கேஸ் இருக்கு. இந்த மாதிரி இல்ல, இன்னும் வெளியில வர வேண்டியது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க சொல்றதை நாங்க பரிசீலிக்கிறோம். பட் என்னன்னா எங்க கட்சி இருக்கிற சக்திக்கு இங்கேயே மலாலா படிப்பது நீங்க இந்த ராதாபுரத்துல போய் பாருங்க. இப்போ போங்க, நீங்க போங்க, அங்க யாருக்கெல்லாம் கோச்சிங் கொடுக்குறாங்க, யாரையெல்லாம் சேர்ந்து விட்டுருக்காங்க, எவ்வளவு பிரைவேட் ஸ்கூல்ல நல்ல இந்த கோர்ஸ் இல்லைன்னா எங்க போய் சேர்ந்து விட்டுருக்காங்க. ஒரு நாளைக்கு போங்க. அம்பேத்கர் நான் என்ன சொல்றேன்னா அதெல்லாம் கோச்சிங் நான் சொல்லல, அதை தாண்டி இல்ல கோச்சிங் இல்ல, படிப்புக்கு தான் படிக்க முடியாத பிள்ளைங்களை டிராப் அவுட் ஆனவங்க போய் பார்த்து மலாலா படிப்பவங்க நீங்க இந்த ராதாபுரத்துல நம்ம ஊர்ல இதே மாதிரி கோச்சிங் சென்டர் தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களை வச்சிருக்கோம். மையம்னு வச்சிருக்கோம். அதெல்லாம் நிறைய மீட்டிங்ல சொல்லிடுவாங்க, பயம் வந்துட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 535 பேர் கடைசி அவங்க தொழிலாளர் இருக்காங்க. அதுல 300 பேர் வந்து விஆர்எஸ் கொடுத்தாங்க. 200 பேருக்கு அவங்க சொல்றாங்க நம்ம கொடுத்துட்டோம், நாங்க ஏற்றுக்கல. ஒரு 200-210 தொழிலாளர்கள் இன்னும் இந்த மலையை விட்டாவே எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை, இதை விட்டு நாங்க இறங்கி வர வேண்டிய சூழ்நிலையும் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஏதாவது அங்கே போய் நேரடியாக கண்டிப்பா எங்க தோழர்கள் போய் பார்த்து வந்திருக்காங்க, அவங்களோட தொடர்ந்து பேசியிருக்காங்க. இப்ப சென்னையில வந்து எங்களை சந்திக்க வந்திருக்காங்க. நாளை காலை நான் மீட் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். இது சம்பந்தமா முதலமைச்சரை நேரடியா சந்திச்சு அந்த தொழிலாளிகளை பாதுகாப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நாங்க வற்புறுத்துவோம். சட்டமன்ற கூட்டத்திலேயே நாங்க வற்புறுத்துவோம். நான் தான் சொல்றேங்க, அதாவது பேரண்ட்டுகள் வந்து சாதி வெறியோ அல்லது சமூக விரோத கொள்கைகளில் ஈடுபடுறவங்க அல்ல. எந்த ஒரு பேரண்ட்டுமே அப்படியெல்லாம் ஈடுபடுற எண்ணம் கிடையாது. ஆனா அவங்க கிட்ட நம்பி பல இடங்கள்ல அந்த சம்பந்தப்பட்ட தம்பதிகளை ஒப்படைக்கிற போது செய்தி என்ன வருதுன்னா, ஊருக்கு போய் 2 நாள்ல அந்த பொண்ணு இறந்து போச்சு, அந்த பையன் இறந்துட்டான், அவனை கண்ணது முண்டமா வெட்டி இத்தனை சம்பவங்கள் நடக்குது. கோயம்புத்தூர்ல இருக்கிறவனை கொண்டு போய் வாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கும் நாகப்பட்டத்துக்கு அழைச்சிட்டு போய் நல்லா விருந்தெல்லாம் வச்சு அந்த பொண்ணோட அண்ணன் அழைச்சிட்டு போய் வாக்கியாக்காரில் வெட்டி கொண்டுட்டு வரான். இந்த மாதிரி நம்ம அவங்களுடைய ஆதங்கத்தை பகிர்ந்து கொள்வதுங்கிற பேர்ல அந்த மாதிரி ஒரு ஆபத்துக்கு இடம் அளிக்க நாங்க விரும்புறோம். நாங்க என்ன சொல்றோம், காவல்துறைகிட்ட ஒப்படைக்கிறோம். காவல்துறைக்கு தேவையான ஒப்படைப்போம். அதுக்கப்புறம் காவல்துறை தான் பதில் சொல்லணும். ஆனா அவங்க கிட்ட நேரடியா ஒரு நிமிஷம் கேளுங்க. அதாவது எல்லாத்தையுமே அவங்க ஒரு பாலிசி தில்லை நாகராஜன் அவர் என்ன சொல்றாரு, ஒரு விசாரணைக்காக நான் வந்து வெளியில இருக்கேன், வந்தோட ஒப்படைங்கன்னு சொல்றேன். இதுக்கு இடையில தான் பெப்பின் என்ன சொல்றாரு, எங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன் அன்னைக்கு சொல்லியாச்சு. ஒரு நிமிஷம் தில்லை நாகராஜன் என்ன சொல்றாரு, ஒரு நிமிஷம் கேளுங்க, கேட்க மாட்டீங்களா? ஏன் ஒருமை இல்ல, அதைத்தான் விபின் வெளியே கொடுக்கணும்ன்றாரு. ஒண்ணு சொல்லுங்க, பேரண்ட கொடுக்குற பிரச்சனையே கிடையாது. அப்படி வந்தால் அவங்க உயிர் பயந்து தான் இங்க வந்திருக்காங்க. நீங்களே கேட்பீங்க, உயிர் பயந்து வந்திருக்காங்க, திரும்ப கொண்டு போய் கொடுத்தியாங்க போலீஸ் இருக்கா. அவர் திரும்ப என்ன சொல்றாருன்னா, உங்கள்கிட்ட மூவ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியுது, நீங்க ஒப்படைக்க. இதெல்லாம் பார்த்து தான் ஒப்படைக்க முடியுமே தவிர ஜஸ்ட் லைக் தட். அதான் தோழ சொன்னார், சூரக்கோட்டை அபிராமி நீங்க பிரச்சனை தானே இருக்கீங்க, வா பிள்ளைக்கு காடு ஊத்துவோன்னு கூட்டி கொண்டு போய் புறப்புறுப்பை அறுத்து போட்டு போயிட்டான். நீங்க கேட்டீங்கல்ல வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க, அது நீங்க போய் அங்கே விசாரிச்சு பாருங்க. நீங்க பத்திரிகையில தானே வருது. நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க எல்லாரும் சாதாரணமா பேசுற மாதிரி பெற்றோர்கிட்ட ஒப்படைச்ச வேண்டியதானே. எங்களுக்கு என்ன அதுல இருக்கு, இவ்வளவு பெரிய சேதாரத்தை எதுக்கு சந்திக்கிறோம்? போலீஸ் கிட்ட ஒப்படைக்கணும். இன்னொன்னு தெரிஞ்சு, அவங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறது கூட போலீஸ் உதவியை நாட முடியாத நிலைமை சில பேர் சொல்லிடுவாங்கிற பிரச்சனை இருக்கு. ஸோ நீங்க இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் இதை கான்பிடன்ஸ்ல இருந்து தான் பண்ண முடியும். இதுல சட்டத்துக்கு விரோதமா எதுவும் பண்ணணும்னு நீங்க சொன்னீங்கன்னா கரெக்ட். நீங்க நான் அதனாலதான் பேரை சொல்றேன். தில்லை நாகராஜன் பேசுறோம், அவர் அங்கே இருக்கார். கமிஷனர்கிட்ட பேசுறோம், அவர் வெளியூர்ல இருக்கார். நீங்க இவ்வளவு நீங்க கணக்கில் எடுக்காம ஒரு சைடு. இப்போ நான் ஒரு வீடியோ தோழத்தை காமிச்சேன். அவர் என்ன சொன்னாரு,
நம்மளை பேசினா பேசி போறாங்கப்பா, இது வந்து ஒரு ரிஸ்க்குப்பா, கொடுக்காதப்பான்னு சொன்னார். அவர்கிட்ட அங்கே உட்கார்ந்து போட்டு காமிச்சு அவர் சொன்னாரு, என்னன்னாலும் சரி இதை கொடுக்காத அப்படின்னு சொன்னார். அதான் சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. நான் சொல்ல மாட்டேன் இல்லைங்க, அதாவது இல்ல நம்ம வந்துங்க, இப்ப நீங்களும் வந்து ஒரு நல்ல இன்சென்டிவ்ஸ் தான் நாமள, அதாவது எங்களுக்கு என்னன்னா ஒரு குடும்பத்தை பாதிக்க வைக்கணும், ஒரு குடும்பத்தை அவமானப்படுத்தணும், கேவலப்படுத்தணும் எங்களுக்கு என்ன இல்லை. நாம ஒன்றும் அந்த அவங்கள காதலிங்கன்னு நாம ஒன்றும் சொல்லலை. காதலிச்சவங்க பல இதை அப்ரோச் பண்ணிட்டு ஒரு பாதுகாப்பு இல்லை, நீங்க பாதுகாப்பு கொடுங்கன்னு வர்ற போது, பாதுகாப்பு ஒன்று வர்ற போது அவங்க பாதுகாக்க வேண்டிய தார்மீக கடமையை நாங்க முழுசா எடுத்துக்கோம். ஆனா இல்ல கேளுங்க, ஆனா நான் அதான் சொல்லேன், அதான் அந்த அவர் சொன்ன அந்த வீடியோவை நான் சொன்னா நாளைக்கு சொன்னவங்களுக்கு பாதிப்பு வரும். அதனால அவங்க என்ன சொல்றாங்க, சம்பந்தப்பட்ட அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க, ஐயோ தயவு செஞ்சு இந்த பொண்ணை நீங்க பாதுகாப்பா எங்கேயாவது அனுப்பிச்சு வச்சிருங்க. யார் சொன்னாங்க, ஏன் சொன்னாங்க நம்ம சொன்னா அந்த பெண்ணு பாதுகாப்பா இருப்பாங்க, சொன்னவங்களுக்கு நாளைக்கு பாதுகாப்பு இருக்கு. அப்படி ஒரு நிலைமையை உருவாக்கணுமா சொல்லுங்க. எங்களுக்கு அதுலயும் இன்ட்ரெஸ்ட். இப்ப நாங்க கூட சொல்லலாம் பாருங்க, அவங்க சொல்றாங்கன்னு எங்க கடமையை தட்டி கழிச்சு போயிடலாம். நாளைக்கு அது பாதிப்பு ஏற்பா அதுக்கு நாங்க தானே பொறுப்பேற்றுக்கணும். அதனால இது வந்து ஒரு ஒரு ஈஸியா வந்து அப்படி பதில் சொல்லி சமாளிக்கிற பிரச்சனை இல்லை. இங்கேயே நடந்தது உங்களுக்கு தெரியும். தச்சநல்லூர்ல சமரசம் பண்ணி வீடு கணிப்பு வச்சாங்க. சவாலுமே போட்டு தள்ளினாரா? என்ன பண்ணுவீங்க? எப்படி சொல்ல முடியும்? இல்ல நீங்க இதே பத்திரிகையாளர் என்ன கேட்பீங்கன்னா, ஏங்க உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, இது மாதிரி போனாக்கா 100 சம்பவத்தை இது மாதிரி பாக்குறீங்கல்ல. ஐயா, அதாவது பொண்ணு மாப்பிள்ளை இங்க இருக்காங்கன்னு சந்தேகத்துல ஆபீஸ வந்து அடிக்கிறாங்க, ஆபீஸ்ல இருக்கிற ஊழியர்களையே தாக்குறாங்கன்னா அவங்களோட சமரசம் பண்ணி அந்த பெண்ணை அனுப்பிச்சு வைங்கன்னு நீங்க சொன்னா உங்க கருத்தை நாங்க ஏத்துக்க முடியாதுங்க. இல்ல உங்க கருத்து இல்ல, நீங்க சொல்றதை நம்பி அவங்களுக்கு பின்னாடி அனுப்ப முடியாதுங்க. அது அனுப்புறது நல்லா இருக்காது. நாங்களே அந்த நாங்களே அந்த பெண்ணையும் அந்த பையனையும் இல்லைங்க, அதான் சொல்றேன், நான் தான் சொல்றேன், அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே அழிச்ச பேட்டி இப்படிதான் இருக்கு, வீடியோவில் அப்படிதான் இருக்கு. நீங்க நாங்க இந்த வீடியோ எடுத்து போட்டுடலாம், பகிரங்கமா அனுப்பிச்சு விட்டுடலாம். ஆனா நாளைக்கு அது சொன்னவங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்காது. இது என்ன எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கும். நீங்களும் நானும் கட்டுப்படுத்துற இடத்துல இல்ல. அதனால இதெல்லாம் கொஞ்சம் நிதானமா தான் யோசிக்க வேண்டியிருக்கு, நிதானமா தான் இப்ப டீல் பண்ண வேண்டியிருக்கு. அவங்க வந்து கெஞ்சுறாங்க, பரிதாபப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக அதான் சொல்றேன், போலீஸ் ஸ்டேஷன்லயே பேசி ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து வாங்கி அழைச்சிட்டு போற இதுல என்ன ஆகுது? சம்பவம் என்ன நடக்குது? அந்த அம்மாவே அடிச்சு தூக்க மாட்டுது, எல்லாம் வந்திருக்குல்ல. இப்ப கடைசியில் போலீஸ்காரர் குற்றவாளி குள்ள நிக்கிறாரு. எந்த போலீஸ்? அப்ப அது மாதிரி நீங்க என்ன, நாங்க இவங்ககிட்ட அனுப்பிச்சுட்டு நாங்க கூட குற்றம் நாளைக்கு ஏதாவது பதில் சொன்னா சொல்லிட்டு போகணும். ஆனா அந்த உயிர் போச்சுன்னா யார் பொறுப்பேற்றுக்கிறது? இப்போ உயிரை பாதுகாப்போம். அப்புறம் என்ன வந்தாலும் முதல் ப்ரையாரிட்டி அவங்கள பாதுகாக்கிறது, உயிருக்கு ஆபத்து இல்லாம பாதுகாக்கிறது. அதுக்கப்புறம் அது என்ன வருது, எப்படி டீல் பண்ணுவோம் பண்ணிட்டு போவோம். போலாமா? நல்லதுங்க, பாதுகாப்பா இருக்காங்க, கவலையப்படாதீங்க.